எனக்கு தெரிஞ்சு இங்கே தான் திருவள்ளூருக்கு பக்கத்தில் தான், என்ன ஊருன்னு சொல்ல மாட்டானா. இதே மாதிரி ஒரு அம்மாட்ட கேட்டாங்க, எவ்வளோ வருஷம் ஆச்சு? கல்யாணம் ஆகி 42 வருஷம் ஆச்சு. எப்படிப்பட்டவர்? இல்லை சொல்லுங்கள், உங்கள் வீட்டுக்காரரை பற்றி சொல்லுங்கள். நான் மொழி ஆசிரியை, 300 பக்கத்தில் கூட மொழிபெயர்க்க முடியாதபடிக்கு அந்த அம்மா ஒரு பதில் சொல்லிச்சு. உங்கள் வீட்டுக்காரரை பற்றி சொல்லுங்கள். இவ்வளோதாங்க. மனசுல எவ்வளோ கோபங்களையும் கஷ்டங்களையும் சுமந்து கொண்டிருக்கிறோம். யோசிச்சு பாருங்க. வாழ்க்கை அலாதியானது. இதோ இந்த வினாடியில் நான் மகிழ்ச்சி அடையக்கூடிய விஷயத்தை இப்போ சொல்றேன். நேற்று நைட்டு உயிரோட இருந்த 5 லட்சம் பேர் இந்த உலகத்தில் இன்னைக்கு இல்லை. நாம எல்லாம் இருக்கிறோம். சந்தோஷப்படலாமா இல்லையா? கொரோனா வந்துச்சு, எல்லாரையும் கொத்து கொத்தா தூக்கிட்டு போச்சு, நம்மளை விட்டுட்டு போச்சா இல்லையா? அதுக்கு நம்ம சந்தோஷமா இருக்கலாமா இல்லையா? வாழ்க்கை வாழ்வதற்குத்தான். அதில் உற்சாகத்திற்கு யாரேனும் ஒன்று, யாராவது வந்தா நல்லா இருக்குமே, யாருடைய விஷயத்தை கேட்டா நல்லா இருக்குமே, அப்படி கிடையாதுங்க. நமக்குள் நாம் சில விஷயங்களில் தெளிவாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வார்த்தைகளை சொல்லி நான் தொடங்கினேன். இந்த உலகத்திலேயே பெரிய பணக்காரன் ஒருத்தன் இருக்கிறான். அவர் பேரு எல்லாருக்கும் தெரியுது. எம்மங்கிட்ட அதிகமாக துட்டு இருக்குது. நானும் அதை சொன்ன உடனே அவ்வளோ பெரிய பணக்காரன் எங்கள் நாட்டிலேயும் தான் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நான் உலகத்தில் பெரிய பணக்காரன், அவன் பணம் சொத்து எவ்வளோ மதிப்புன்னு பார்த்தா திக்குன்னு இருந்துச்சு. 56 லட்சம் கோடி. ஏங்க 56 லட்சம் கோடிங்க ஒருத்தன் வச்சிருக்கிறாரு. நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்க. கவிஞர், நிர்வாக அதிகாரிகள் உட்கார்ந்து இருக்கிறாங்க, அமைப்பாளர்கள் உட்கார்ந்துருக்காங்க, படைப்பாளர்கள் இருக்கிறாங்க, பேச்சாளர் இருக்கிறேன், பேராசிரியர் இருக்கிறேன். வாழ்க்கையில் சிலவற்றை சாதித்தவர்கள் தங்கள் ரகசியங்களை சொல்லுகின்ற பொழுது அதை மெதுவான வார்த்தைகள் என்று நினைத்து கடந்து போகாதீர்கள். நிதானமாக அதை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். எனக்கு தெரிஞ்சு கம்பராமாயணத்தையும் சங்க இலக்கியங்களையும் வள்ளுவத்தையும் பக்தி இலக்கியங்களையும் சிற்றிலக்கியங்களையும் வாசிக்காமல் நவீன இலக்கியங்களில் புதுமைகள் படைப்பது கஷ்டம். ஏன் தெரியுமா? இன்றிலிருந்து 3000 4000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே மிகப்பெரிய சிந்தனையாளர்களை கொண்டிருந்த சமூகம் நம் சமூகம். என்கிட்ட கேட்டாங்க ஒருத்தங்க, எங்க அப்போவே நினைச்சிருக்கிறாங்கன்னா, ஏன் அப்போ இருந்தவெல்லாம் புத்திசாலி இல்லையா? உனக்கு தான் புதுசாக வந்துருச்சா புத்தி? உங்கள் தாத்தாவுக்கு அறிவு இல்லையா? உனக்கு மட்டும்தான் வந்துச்சா புதுசா? எனக்கு தெரிஞ்சு இந்த சமூகத்தை போல அறிவை அடகு வைத்த சமூகம் இதற்கு முன்னாலும் இல்லை, இதற்கு பின்னால் வரப்போகிறதா என்று எனக்கு தெரியாது. சுய அறிவோடு சுயம்போடு இருந்தவர்கள். அந்த எலன் மாஸ்க் உட்கார்ந்து இருக்காருங்க. ஒரு இன்டர்வியூ. நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன்னா, வெற்றியாளர்கள் இருக்காங்கல்ல, சாதனையாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய வார்த்தைகளை கொஞ்சம் கவனிப்பேன். ஏன்னா அத்தனை பேரும் உண்மை சொல்லிட மாட்டாங்க. சில பேர் பேரன்பின் பெருவாகத்தில் அப்படி சொல்லிவிடுவாங்க. அதை அப்படியே கேட்ச் பண்ணிக்கணும். எலன் மாஸ்க் சொன்ன ஒரு பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் ஒரு இலக்கை நிர்ணயிக்கிறீர்கள். இந்த சார் சொன்னார், 2 நாள் தான் வச்சுருந்தாராம் ஏதோ ஒரு ரெசல்யூஷன். 31ஆம் தேதி நைட்டு வச்சுருந்துருக்காரா, 2ஆம் தேதி சாயந்தரம் முடிச்சுக்கிட்டார். சார் சொன்னார். இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஒரு இலக்கை வைக்கிறீர்கள், அந்த இலக்கை அடைவதற்கு உங்களை எப்படி நீங்கள் நிறுத்திக் கொள்வது, நிலைநிறுத்திக் கொள்வது, எதை வைத்துக்கொண்டு நீங்கள் அந்த இலக்கை அடைகிறீர்கள், அந்த ஃபார்முலா சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. சொல்லிடுவோமா? தன் வெற்றிகளையும் தோல்விகளையும் பிரம்மாண்டப்படுத்தி வஞ்சிக்கக்கூடிய வஞ்சக உலகத்தில் வெற்றிகளை அவ்வளவு எளிதாக சொல்லிவிடுவார்களா என்ன? பாம்பு கடிக்க மருந்து சொல்ற பாட்டிக்கு பாம்பு கடிச்சிருச்சு. சாவர பாட்டிக்கிட்ட கேட்குறாங்க, என்ன பாட்டி ஆச்சு, நீ பாம்பு கடிச்சிருச்சு. என்ன பாம்பு பாட்டி? கட்டுவீரி. மருந்து சொல்லு பாட்டி. அது ரகசியம் சொல்லிட்டு செத்துருச்சு பாட்டி.
செத்தாலும் சாவேனே தவிர என் ரகசியத்தை சொல்ல மாட்டேன் என்று சொல்லுகின்ற உலகத்தில் பெரிய கேள்வி ஒன்று, உன் இலக்கை அடைவதற்கு உன்னை நீ எந்த அளவிற்கு உற்சாகப்படுத்திக் கொள்கிறாய்? அந்த ரகசியத்தை சொல். கேள்வி கேட்கிறாங்க, ஒருத்தன் கிளியரா கேட்கிறான். டார்க் ப்ளூ நினைக்கிற, கொஞ்சம் பிளாக்கிஷா தெரியுது, ரெட் டை ஒயிட் ஷர்ட் போட்டு அப்படி உட்கார்ந்துருக்கான் எலன் மாஸ்க். நீங்க யூடியூப்ல போய் பாருங்க, இருக்கு. அவரிடத்தில் கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர் தந்த பதிலை வீட்டிற்கு எடுத்து செல்லுங்கள். முடிஞ்சா அப்ளை பண்ணிக்கோங்க. ஒன்றும் இல்லைங்க, வாழ்க்கையில் எந்த இலக்கை வேண்டுமானாலும் அடையலாம். ஃபார்முலா தான். யாரையும் பார்த்து வியக்காதீங்க. அவங்க ஏன் அப்படி வளர்ந்துருக்காங்கங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஃபார்முலா தான். ஃபார்முலாவை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்கள் அதுக்காக பிறந்திருந்தீங்கன்னா அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் வந்துடலாம். அவன் சொல்கிற பதில் தாங்க சூப்பர் பதில். உங்கள் இலக்கை அடைய நீங்கள் எப்படியெல்லாம் உங்களை உற்சாகப்படுத்திக் கொள்கிறீர்கள் என்பதனை சொல்லுங்கள் என்றவுடன் அவர் சொன்னார், அந்த ஃபார்முலாவை சொல்லுங்கள். உடனே எலன் மாஸ்க் சொன்னார், நீங்கள் கேட்ட கேள்வி எனக்கு புரியவில்லை. தெளிவாக தானே கேட்குறேன். நீங்கள் கேட்ட கேள்வி எனக்கு புரியவில்லை. அவர் அவ்வளோ ஃபோர்ஸாக சொல்லும் போது எனக்கு புரிஞ்சிருச்சுங்க. அந்த எனக்கு புரிஞ்சிருச்சுல்ல, அதை நான் சொல்கிறேன். எனக்கு ஏன் புரிஞ்சுது? ஏன் சொல்லாத பக்கங்களில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை எல்லாம் கவிஞருக்கு புரியுது? தொடர் வாசிப்பு. தொடர்ந்து வாசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, புரியும். இதை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இருக்கிறதும் போயிடும். ஒரு 6 வயசு குழந்தை என்கிட்ட வந்து கேட்குது, கவிஞர் மேடம் நான் உங்கள் ரசிகர், ஒரு செல்ஃபி எடுத்துக்கவா? அந்த குழந்தைக்காக நான் கவலைப்படுகிறேன். ஏனென்றால் அந்த கையில் ஃபோன் வச்சிருக்கா. என்ன மட்டுமா பாப்பா? இந்த கவலை எனக்கு வருகிறது, ஏனென்றால் நான் ஆசிரியை. எனக்கு வருகிறது ஏனென்றால் நான் தாய். எனக்கு வருகிறது ஏனென்றால் நான் இந்த சமூகத்தில் பொறுப்புடன் இருக்க வேண்டும் என்று பயணப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண். அந்த குழந்தைக்காக நான் பயப்படுகிறேன். பாருங்க, நீங்கள் சொன்னது எனக்கு புரியவில்லைன்னு அவர் சொல்லிட்டு அதுக்கு அவர் ஒரு பதில் கொடுத்தாருங்க. அதாங்க அந்த ஆளு பதில் கொடுத்தாரு. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? உன்னுடைய கோல் நீ ஃபிக்ஸ் பண்ணல, அந்த கோல் தானே உனக்கு மோட்டிவேஷன். அந்த கோல் அடையிறதுக்கு உனக்கு எதுக்கு மோட்டிவேஷன்? இப்போ நான் ஒன்றை ஃபிக்ஸ் பண்ணிட்டேங்க. மாபெரும் சபைதனில்ங்கிற ஒரு தலைப்பில் நான் பேசணுன்றதை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேங்க. எனக்கு எதுக்குங்க மோட்டிவேஷன்? சுல்தானா காலையிலேயே எந்திரி, இந்த புக்கெல்லாம் படி, புதுசு புதுசாக ஏதாவது சொல்லு அப்படின்னு யாராவது என்கிட்ட சொல்லிட்டே இருக்கணுமா? நான் தான் எந்திரிக்கணும். உங்களுக்கு இப்போவும் புரியலல்ல? புரிகிற மாதிரி சொல்கிறேன், நல்லா புரிகிற மாதிரி சொல்கிறேன்.